இப்போ ரேடியேஷன் குடுத்தாச்சு. எனக்கு இம்ப்ரூவ் ஆயிருக்கா இல்லையான்னு எப்படி தெரியும் டாக்டர்? ஓகே. இது ஒரு ரொம்ப சிக்கலான கேள்வி பேஷண்ட்ஸ்ட்ட பேசும்போது. இப்போ ஜென்ரலா ஒரு சிம்ப்டமோட இந்த ப்ராசஸ நான் சொல்றேன் கரெக்ட்டா ஃபாலோ பண்ணுங்க. A normal individual gets a disease. The disease causes a symptom. The symptom brings the patient to the doctor. இதுதான் நடக்குது. டிசீஸ் ஃபர்ஸ்ட்டு, சிம்ப்டம் நெக்ஸ்ட்டு, டாக்டர பார்க்குறது தேர்டு. ஸோ இப்போ இந்த டாக்டர் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சோன்னே, பெரும்பாலான சமயங்கள்ல மத்த டிபார்ட்மெண்ட்லலாம் என்ன நடக்கும்னா, த சிம்ப்டம் வில் கோ ஃபர்ஸ்ட், த டிசீஸ் வில் கோ நெக்ஸ்ட். ஃபர்ஸ்ட்டு சிம்ப்டம் குறையும், அப்புறம் அந்த டிசீஸ் நல்லாவும். கேன்சர்ல உல்ட்டா. கேன்சர் சிம்ப்டம் டிசீஸ் வந்துருச்சு, சிம்ப்டம் வந்துருச்சு, டாக்டர் பார்த்துடுறீங்க. டாக்டர் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிப்பாரு. ஆரம்பிச்சோன்னே ஃபர்ஸ்ட்டு கேன்சர் தான் போணும். அதுக்கப்புறம் தான் சிம்ப்டம் போகும். ஸோ ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சுருவோம். ஆரம்பிச்சுட்டு 1 வாரம் ஆயிடுச்சு டாக்டர் எனக்கு இன்னும் வாய்ஸ் பழையபடி வரல அப்படிம்பாங்க. அம்மா உங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டே 2 மாதம் கொடுக்க போகிறோம். அதுக்கப்புறமா 2 மாதம் கழிச்சு தான் வாய்ஸ் இம்ப்ரூவ் ஆகும். அதுக்குள்ளே நீங்கள் சிம்ப்டமில் இம்ப்ரூவ்மெண்ட் எதிர்பார்க்கக்கூடாது அப்படின்றத புரிய வைக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்கும். ஸோ வி வில் கவுன்சில் தம் இனிஷியலியே. த treatment aim is not to immediately improve your symptom but to cure your cancer. The voice improvement will automatically follow once the cancer is cured. ஸோ அதுதான் அவங்களுக்கு நாங்கள் புரிய வைக்கிற விஷயம்.